லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கிழங்கு பற்றி காட்டி அந்த பொரியல் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு, ஆனால் உருளைக்கிழங்கு இல்லைன்ட்டு சொல்லிட்டு ஒரு காயை காட்டியிருப்பேன். இது என்ன காயின்னு கண்டுபிடிக்க சொல்லுவேன். இது வந்து கொட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சிறுகிழங்குன்னு சில ஊரில் சொல்லுவாங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தை மாதத்துல தான் இது கிடைக்கும். எனக்கு இந்த கிழங்கு கிடைக்கும் போது ரொம்ப பிடிக்கும். நிறைய வாங்கி சமைச்சு வச்சிடும். ஒரு நாள்னாலும் ஆசையாக சாப்பிடணுன்றதுனால அது கிழங்கு வாங்கி வந்து சமைச்சு வச்சிடும். இது க்ளீன் பண்ணுறது செம்ம ஈஸின்னு தான் சொல்கிறாங்க நிறைய வீடியோவில். ஆனால் வந்து இது கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவுனா அந்த தோல் லைட்டாக வந்து தேய்க்கும் போது உரியும். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் சுரண்டுற மாரியும் இருக்கும். இதை வந்து செய்கிறது செம்ம சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழங்கு வந்து ஒரு விசில் விட்டு நம்ம இந்த தோல்லாம் சீவிட்டு நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு கூட மிளகாத்தூள் உப்பு போட்டு இந்த வேக வச்ச கிழங்க அதில் போட்டு இறக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு இது செஞ்சேன். கூட வந்து சிக்கன் மசாலா போட்டேன். அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு நினச்சி நான் போட்டேன். ஆனால் வீடியோவில் காட்டல, இதில் நான் சொல்கிறேன். சிக்கன் மசாலா போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.